அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்களாமா. நீங்கள் யாருங்க? விசேஷித்தவர்கள். ஒரு விசேஷம் அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கொண்டாட தகுந்தவர்கள், ஸ்டார்ஸ் இல்லையா? இப்போ ஆண்டவர் தான் உண்மையான ஸ்டார். ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றுது. அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை காண்பிக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமானவர்கள், விசேஷமானவர்கள். அந்த விசேஷமான நாளை போன்றவர்கள். அந்த நாளில் எவ்வளவு ஒரு கொண்டாட்டம் இருக்கும் தெரியுமா? உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்ல வரீங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நீங்க விசேஷமானவங்க. உங்க சரீரம் விசேஷமானது. ஆண்டவர் தங்குற ஆலயம். இரண்டாவது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா? விசேஷித்தவர்கள் அல்லவா? வானத்தில் பறக்குது பாருங்க அந்த பறவை. அதை பார்க்கலும் நீங்க விசேஷமானவங்க. அவைகளுக்கு ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறாரு. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரு? என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த சூழ்நிலை இல்லவே இல்லாம இருந்துச்சு. என் வீட்டில் அரிசி இல்லையே, என் வீட்டில் பருப்பு இல்லையே, என் வீட்டில் எண்ணெய் இல்லையே, இந்த சம்பாத்தியம் எனக்கு பத்தலையே சொல்லிட்டு இருக்கிற உன்னை பார்த்து இயேசு சொல்றாரு, உன்னை பிழைப்பூட்ட போகிறார். நீ விசேஷமானவன். உன்னை தேடி வரும் நன்மை. உனக்கு வேலை தேடி வரும். உன் வியாபாரத்துக்கு ஆட்கள் தேடி வருவாங்க. உன் பிசினஸ்க்கு நன்மையான காரியங்கள் உண்டாகும். உனக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணுகிற நிறைய ஊழியர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. உன்னுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதற்கு நிறைய பேர் வருவாங்க. நீ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய போகிறார். நீ நம்புறியா? நீ விசேஷமானவன், விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்றாரு. கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காக, ஃபர்ஸ்ட் உணவுக்காக சொல்றாரு. ரெண்டாவது, உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை உடுத்துவித்து மகிழ்விக்க போகிறார். ஐயோ, எனக்கு இந்த ஷர்ட் இல்லையே, இந்த பேண்ட் இல்லையே, இந்த ட்ரெஸ் இல்லையே, நான் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேனே, அங்கலாய்க்கிறோம். வாழ்க்கையில ஆண்டவர் உடித்து வித்து மகிழ்விக்க போகிறார். ஸ்தானம் என்பது உன்னை அந்த ஸ்தானத்துல உடுத்து வித்து உன்னை மகிழ்விக்க போகிறார். அந்த போஸ்டிங்ல உன்னை உடித்து வித்து உயர்த்தி உன்னை கனப்படுத்த போகிறார். இது நடக்கும். நீங்க விசேஷமானவங்க ஆண்டவருக்கு. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புழுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை உடுத்து வைப்பார். யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை அவன் தகப்பன் கொடுத்தார். அந்த பார்வோன் வெண்வஸ்திரத்தை கொடுத்தார்.
அப்புறம் ராஜ வஸ்திரம் அவனுக்கு கிடைச்சது இல்லையா? உன் வாழ்க்கையில வெண்வஸ்திரம் உனக்கு கிடைக்கும், ராஜ வஸ்திரம் உனக்கு கிடைக்கும். பலவர்ண அங்கேயே அவன் தகப்பன் யோசேப்புக்கு உடுத்தினார். அவன் சகோதரர்கள் உரிந்தார்கள். அந்த இரத்தத்திலே கரையை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்தார்கள். அவன் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள். அவன்கிட்ட அந்த சாணம் பறிக்கப்பட்டுச்சு. ஆனா பார்வோன் அவனுக்கு வெண்வஸ்திரத்தை உடுத்தினார். ராஜவஸ்திரம் உடுத்தி வைக்கப்பட்டது. உன் ஸ்தானத்தை யார் வேணாலும் எடுக்கலான்னு நீ நினைக்கிற, ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு உயர்வை உனக்கு தரப்போறார். தேவ பிள்ளையே, சொந்து போக வேண்டாம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கூட கொடுக்கப்படுவதை நீங்கள் தேட வேண்டாம், உங்க கூட இருக்க போகிறவரை நீங்க தேடுங்க. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.